இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு, சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சாய்ஸ் ஃபில்லிங் தேதிகள் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேங்க்குமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா 190 கட் ஆஃபுக்கு மேலே மட்டும் 105 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறாங்க. ரேங்க் எவ்வளோ பேருக்கு வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஜென்ரலாக பார்க்கும்போது ஒரு 15,104 பேருக்கு வந்திருக்கு. ஒகேஷ்னலில் பார்க்கையில் ஒரு 299 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்திருக்கு. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் தேதியெல்லாம் கொடுத்துட்டாங்க. நாளைக்கு ஆகஸ்ட் 22 ஈவினிங் 5 மணி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். அதே வேளையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் சீட்டு வந்து ஆகஸ்ட் 23 உங்களுக்கு வந்து காலையில் 10 மணிக்கு எந்த காலேஜில் எந்த கோர்ஸ் கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 23 ஈவினிங் 5 மணி வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டுங்கிறது ஆகஸ்ட் 24 காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் ஆயிரும். இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ 15,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் கலந்துக்க போகிறாங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கை ஒழுங்காக பண்ணுங்கள். வேக்கன்சி எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்லுமே சூப்பரான காலேஜை நீங்கள் எடுக்க முடியும். இப்போ கவனமாக கேட்க வேண்டியது என்னென்னா, சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் நமக்கு சீட்டு கிடைச்சிச்சுன்னா காலேஜில் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் கிடையாது. இங்கே வந்து 10 லட்சமோ 20 லட்சமோ உங்களுக்கு அபராதம்லாம் கிடையாது. நீங்கள் சீட்டை எடுத்துகிட்டு காலேஜுக்கு போகலாம், போகாமல் கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 1வது ரவுண்டு 2வது ரவுண்டு 3வது ரவுண்டில் கூட உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கும். இப்போ சப்ளிமெண்ட்ரியில் சீட்டு கிடைச்சிச்சுன்னா போகலாம், போகாமல் போகலாம். இன்னொன்னே நல்லா தெரிஞ்சுக்கங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா SCA to SC கவுன்சிலிங் ஆகஸ்ட் 25 26 நடக்க போகுது. 25 26 நடக்க போகிற இந்த SCA to SC கவுன்சிலிங்கில் SC மாணவர்கள் எல்லாமே கலந்துக்கலாம். எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எந்த ஒரு அப்ளையும் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒரு SC ஸ்டூடெண்டாக இருந்தால் மட்டுமே நீங்கள் இதில் கலந்துக்க முடியும். இது வந்து எப்படி கலந்துக்கணும், எப்படி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து நம்மளுடைய சேனலோட பயோவில் இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்து நம்ம பல அப்டேட்டை பார்க்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு மறந்துடாமல் இதே போல் வீடியோக்களை பார்க்கலாம். ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ. பாய்.